உண்மையாவே நீங்க ஒரு நல்ல மனிதர் தானா? சரி, அப்படி நீங்க நல்ல மனிதர் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்றீங்க? எந்தெந்த பண்புகள் இருந்தா ஒருத்தர் நல்லவர், ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்ல மனிதர் அப்படிங்கிற பேர் எடுக்கணுங்கிறது தான் எல்லோருக்குமே ஆசை. ஆனா நல்ல மனிதர் அப்படின்னு யார சொல்றது? என்னென்ன குணங்கள் இருந்தா ஒருத்தரை நல்ல மனிதர்னு உளவியல் சொல்லுது? முதல்ல நல்ல மனிதர் அப்படிங்கிறது பிறருடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். நல்ல மனிதருடைய முதல் அடையாளமே இதுதான். பிறருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு மதிக்கிறது, மற்றவங்களுடைய கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் உணர்ந்து அவங்களோட சேர்ந்து சிரிக்கிறது, அழுவதுதான் உண்மையான மனிதநேயம். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி உணர்றாங்க என்பதை புரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ப நடந்து கொள்வதுதான் ஒரு நல்ல மனிதனுடைய முதல் பண்பு. அப்ப நீங்களும் நல்ல மனிதன் தானா உணர்ந்து பாருங்க. அடுத்து ஒரு தயால குணம். தயால குணம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, கருணை காட்டுறது. சின்ன உதவினாலும் பெரிய உதவினாலும் உதவின்னு யார் கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லாம உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனசு இருக்கிறவரா இருக்கணும். மற்றவங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது முதல்ல ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் தான் மதிக்கப்படுறாங்க. அடுத்து நேர்மை. நேர்மை நாணயத்தோட நடக்கிறது ஒரு நல்ல மனிதருக்கு மிக மிக முக்கியமான ஒரு குணம். பேச்சிலையும் சரி செயல்லையும் சரி உண்மையாகவும் அதே சமயம் வெளிப்படையாகவும் இருக்கிறது ஒரு நேர்மை. பொய் சொல்லாம ஏமாத்தாம கொடுத்த வாக்கு மாறாம இருக்கிறது நல்ல மனிதர்களுடைய ஒரு அடையாளம். அடுத்து பொறுப்புணர்வு. தான் செய்யக்கூடிய செயல்களுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறது ஒரு முக்கியமான பண்பு. தவறு நடந்தா அதை ஒத்துக்கிட்டு திருத்திக்கணும். அதுதான் நல்ல மனிதருடைய அடையாளம். மத்தவங்கள இத நான் செஞ்சதுனால வரலன்னு சொல்லி மத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. மத்தவங்களை குறை சொல்லாம தனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து செயல்படுறவங்க தான் சிறந்த மனிதர்களா கருதப்படுவாங்க. தவறுகளை திருத்திக் கொள்வாங்க. அடுத்து பொறுமை. பொறுமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நல்ல குணம். மத்தவங்க மெதுவா செயல்பட்டாலோ அல்லது தவறுகள் செய்தாலோ கோபப்படாம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிறது நல்ல மனிதருடைய அடையாளம். பொறுமை இருக்கிறவங்க மற்றவங்களோட நல்லுறவை பேணுவாங்க, சூழ்நிலைகளை அமைதியா கையாளுவாங்க. பொறுமையா இருக்கிறவங்க யாரையுமே எப்பவுமே பகைச்சுக்க மாட்டாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் அவங்கள அனுசரிச்சு அவங்களோட ஒருங்கிணைஞ்சு போவாங்க. அடுத்து மன்னிக்கும் மனப்பான்மை. இப்போ மனிதர்கள்கிட்ட இல்லாத ஒரு பண்புனா அதை நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா தவறு செய்தவர்களை மன்னிக்கிறது அல்லது தங்களுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கிறது தான் ஒரு உயர்ந்த குணம். மனதுல கசடுகளை வச்சுக்கிட்டு, அதாவது குற்றங்களை வச்சுக்கிட்டு கோபப்படுவதால எந்த ஒரு பயனுமே கிடையாது. மன்னிச்சு மறந்து வாழ்க்கையில முன்னேறி செல்வதுதான் நல்ல மனிதர்களுடைய பழக்கம். பிறரை மன்னிக்கிறது ஒன்றும் அவங்க செஞ்ச தப்புக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய நிம்மதிக்காகவும் தான் பிறருடைய தவறுகளை நம்ம மன்னிக்கிறோம். முதல்ல மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம பிறரை மன்னிக்கும் போது நம்மளுடைய மனதுல இருக்கக்கூடிய கோபம், அப்புறமேட்டு வெறுப்பு, அந்த குணங்கள் எல்லாமே விலகி நாம ரிலாக்ஸா நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம பிறரை அவங்களுடைய தவறுகளை மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கிறது ஒரு சிறந்த பண்பு. அடுத்து கவனித்து கேட்கிறது. மத்தவங்க பேசும்போது கவனமா கேட்பது, அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல பழக்கம். மத்தவங்க சொல்றத மதிக்காம தன்னுடைய கருத்தை மட்டுமே திணிக்கிற மாதிரி செய்யறது ஒரு தவறான அணுகுமுறை. மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய மரியாதை தான் அது. இந்த 7 விஷயங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு சிறந்த நல்ல பண்பு உள்ள மனிதர் தான். உண்மையாலுமே நீங்க நல்ல மனிதர் தானா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.